அடுத்த 16வது பொதுத் தேர்தலின் செலவுகளை ஏற்க பாஸ் கட்சி இப்போதே செயல்பட வேண்டும் என்று பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குனரும் கெடா மாநில மந்திரி பசாருமான ரதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் பாஸ் கட்சி வெற்றி பெற்ற நாடாளுமன்றங்களை தக்க வைத்துக் கொள்ள மட்டுமே ஒரு நாடாளுமன்றத்திற்கு 1 மில்லியன் செலவு செய்தாக வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அப்படியானால் புதிய நாடாளுமன்றங்களை வெல்வதற்கு எவ்வளவு பெரிய நிதி தேவைப்படும் என்பதை நாம் உணர்ந்து அதற்கான நிதி திரட்டல் நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் உறுப்பினர்களுக்கு அவர் நினைவூட்டினார். அடுத்த பொதுத் தேர்தலில் பாஸ் கட்சி குறைந்தபட்சம் 60 நாடாளுமன்றங்களில் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கத்துடன் இருப்பதால் குறைந்தபட்சம் 60 மில்லியன் ரிங்கிட் நிதி தேவைப்படும் என்று அவர் கூறினார். உறுப்பினர்களிடமிருந்தும் ஆதரவாளர்களிடமிருந்தும் பெறும் நிதி சிறிய அளவில் மட்டுமே இருப்பதால் அதை நம்பி நாம் இருக்க முடியாது. இப்போதே நிதி திரட்டலுக்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பினாங்கு மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரிக்காத்தான் படுதோல்வி அடைந்ததற்கு கரக்கான் கட்சியே முக்கிய காரணம் என்று பினாங்கு மாநில பாஸ் கட்சியின் உலாமா தலைவர் முகமது சைஃபுல் ரொசானி குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் பெரிக்காத்தானின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து கரக்கான் கட்சியின் தலைவரான டொமினிக் கிளாவை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பினாங்கு மாநிலத்தின் பெரிக்காத்தான் தலைவராக மலாய்க்காரர் அல்லாதவர் நியமிக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக பினாங்கு மாநில பாஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹபீஸ் அலியாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த பினாங்கு மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஸ் கட்சி 7 சட்டமன்றங்களையும் வெர்சாத்து 4 சட்டமன்றங்களையும் வென்றது. ஆனால் பெரிக்காத்தானின் பினாங்கு மாநில தலைவரான டொமினிக் கிளாவின் கராக்கான் கட்சி ஒரு சட்டமன்றத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றும், ஆனால் பெரிக்காத்தானின் மாநில தலைவர் பதவியில் இருப்பதால் பாஸ் கட்சி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாகவும் ஹபீஸ் அலியாஸ் கூறினார். பெரிக்காத்தானின் பினாங்கு மாநில தலைவர் பொறுப்பில் கராக்கான் இருப்பதால் பாஸ் கட்சிக்கும் பெர்சாத்துவுக்கும் எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தாது என்று கராக்கான் கட்சியின் தலைவர் டாக்டர் டொமினிக் கிளாவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பினாங்கு பாஸ் கட்சி கராக்கான் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் மீது தமக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை என்று அவர் இன்று விளக்கமளித்தார். கராக்கான் கடந்த பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் டிஏபிக்கு எதிராக அரசியல் செய்வதில் தோல்வி அடையவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பினாங்கில் டிஏபிக்கு எதிராக பல்வேறு அரசியல் காய்களை கராக்கான் நகர்த்தி வருவதை பாஸ் கட்சி உணர வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். டிஏபி கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய கராக்கான் போன்ற கட்சி பெரிக்காத்தான் கூட்டணிக்கு தேவை என்பதை பாஸ் கட்சியினர் உணர்ந்தால் அது பெரிக்காத்தான் கூட்டணிக்கு வலுவை சேர்க்கும் என்று அவர் கூறினார். பினாங்கில் கராக்கான், பாஸ், பெர்சாத்து ஆகிய 3 கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அனைத்து சட்டமன்றங்களிலும் பாஸ் கட்சிக்கு முழுமையான ஆதரவை கராக்கான் வழங்கியதை டாக்டர் டொமினிக் கிளாவ் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை மலேசியா 24.5 மில்லியன் சுற்றுப்பயணிகளை வரவேற்றுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 21 மில்லியனுடன் ஒப்பிடும்போது 16.8 விழுக்காடு அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் நிதி அமைச்சு மற்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வலுவான ஆதரவின் மூலம் இது சாத்தியமானது என்று சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார துறை அமைச்சர் டதஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்தார். மலேசியாவின் உண்மையான பலம் அதன் கலாச்சார செழுமை மற்றும் பன்முக தன்மையில் உள்ளது. இது சர்வதேச சமூகத்தால் நீண்ட காலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாட்டு அலுவலக பயணங்களின் போது மலேசியா பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட ஓர் இடமாக அறியப்படுகிறது என்ற கருத்துக்களை தாம் அடிக்கடி பெறுவதாக அவர் கூறினார். இதுதான் நமது உண்மையான பலம். நமது கலாச்சார பன்முக தன்மை மலேசியர்களுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்லாமல் பலரால் மதிக்கப்படும் ஒரு பொக்கிஷமாகவும் உள்ளது என்று அவர் தெத்திவாங்சா லேக் கார்டனில் நடந்த மலேசிய கலாச்சார விழாவின் தொடக்க விழாவில் இதனை தெரிவித்தார். நேற்று சபா பாப்பாரில் உள்ள கம்போங் மு மற்றும் கம்போங் மாராங் துண்டூல் ஆகிய 2 கிராமங்களை தாக்கிய நிலச்சரிவு துயரத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தற்காலிக வீட்டு வசதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உதவி வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக லிம்பாவ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜூயில் நுவாடிமுடன் இந்த விவகாரம் குறித்து தாம் விவாதித்ததாக பாப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். இந்த உதவி நேற்று முதலமைச்சர் அறிவித்த 10,000 ரிங்கிட் இறப்பு உதவித்தொகை தவிர்த்து
மேலும் கூடுதலாக வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இப்போதைக்கு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தற்காலிக வீடுகளை வழங்குவோம் என்று அவர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும், தற்போதைக்கு இரு குடும்பங்களும் கம்போங் மூக் மற்றும் கம்போங் மாராங் துண்டுலில் உள்ள சமூக கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மலைச்சரிவுகளுக்கு அருகிலுள்ள அவர்களின் வீடுகளில் ஆபத்து மதிப்பீடு நடத்தப்படும் அதே வேளையில் அவர்களை தற்காலிகமாக மக்கள் வீட்டு வசதி திட்டம் அல்லது வாடகை வீட்டிற்கு மாற்றுவது குறித்தும் தாங்கள் விவாதித்து வருவதாக அவர் கூறினார். அடுத்த மாதம் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் காசா பிரச்சினை மற்றும் இஸ்ரேல் கத்தார் மீதான தாக்குதல் குறித்த நாட்டின் நிலைப்பாட்டை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் மீண்டும் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கத்தாரின் தோஹாவில் நடைபெறும் அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டில் அன்வார் இந்த உறுதிமொழியை அளித்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனான சந்திப்பில் காசா மற்றும் பாலஸ்தீனம் உட்பட நீதியை பெறுவதில் மலேசியாவின் தெளிவான மற்றும் உறுதியான நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள அவரை வலியுறுத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் என்று தோஹாவில் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் அன்வார் தெரிவித்தார். ஆசியான் தலைவராக முக்கிய உலக தலைவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பாலஸ்தீன மக்களுடனான மலேசியாவின் ஒற்றுமையும் கூட்டத்தில் எழுப்பப்படும் என்று அன்வார் தெரிவித்தார். கோலாலம்பூரில் தங்கள் வாகனத்தில் புலியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை 3 பேரை கூட்டரசு சிறப்பு படையான FRU கைது செய்தது. பாதுகாக்கப்பட்ட விலங்கின் சடலத்தை வைத்திருக்க அனுமதிக்கும் சிறப்பு அனுமதிகளை மூவரும் சமர்ப்பிக்க தவறியதால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 2010 சட்டம் 716 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. கசானா ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் கீழ் நடத்தப்பட்ட இந்த சோதனை ஜொகூரில் உள்ள ஃபெல்டா தெங்காரோவில் உள்ள தனது பிரிவால் ஜொகூர் பிரஹலித்தானுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டதை FRU மூத்த உதவி ஆணையர் ரோஸ்லி முகமது யூசுப் உறுதிப்படுத்தினார். பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் FRU உளவுத்துறை வாகனத்தை ஆய்வு செய்து சட்டவிரோதமாக வேட்டையாடப்பட்டதாக நம்பப்படும் ஒரு புலியின் சடலத்தை கண்டுபிடித்தது. புலியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் 6 துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் மற்றும் ஒரு கண்ணியால் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து 28 முதல் 49 வயதுக்குட்பட்ட 3 சந்தேக நபர்களும் ஜொகூர் பெர்ஹலித்தானால் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். புலியின் சடலம், ஒரு கார் மற்றும் 4 மொபைல் போன்கள் என மொத்தமாக 2,94,007 வெள்ளி மதிப்புள்ள பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிரில் வந்த மற்றொரு வாகனத்தை மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்ததுடன் 7 பேர் படுகாயமடைந்தனர். நேற்று பிற்பகல் 2:36 மணிக்கு பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் 10 மீட்புத்துறை அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக மெர்சிங் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் அப்துல் முயிஸ் முக்தார் தெரிவித்தார். உயிரிழந்த பெண் 48 வயது ஆயிஷா ஹசான் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஜலான் ஜமாலுவாங்கிலிருந்து மெர்சிங் நோக்கி செல்லும் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த டொயோட்டா வியாஸ் ரக வாகனம் ஹோண்டா BRV வாகனத்தை மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டொயோட்டா வியாஸ் ரக வாகனத்தில் இருந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் வாகனத்தில் இருந்த குழந்தையும் மற்றொருவரும் படுகாயம் அடைந்திருப்பதாகவும், ஹோண்டா BRV வாகனத்தில் இருந்த 5வரும் படுகாயம் அடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்துல் முயிஸ் முக்தார் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.